ஸ்விட்ச் வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ட்ஸுக்கு பவர் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க. ஆனால் நான் வந்து டே ஃபுல்லாக பிஸியாக இருக்கிறதுனாலையோ இல்லை நான் எனக்கு நெகட்டிவிட்டி என்னை சுற்றி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனாலையோ என்னோடய கோலை நான் மறந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சப்போஸ் உங்களோட கோல் வந்து அபண்டன்ஸ் நான் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கேற்ற மாதிரி ஸ்விட்ச் வேர்ட் இருக்குது. ஜாப் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்விட்ச் வேர்டு ஒன்றும் இல்லைங்க, நீங்களே கூட க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்விட்ச் வேர்ட்ஸுக்கு ரொம்பவே பவர் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு நம்புங்க. அண்ட் டெய்லி பேசிஸில் அந்த ஸ்விட்ச் வேர்ட் நீங்கள் வந்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்விட்ச் வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்களே உங்களோட வாய்ஸில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக கேட்கலாம். அப்படி இல்லை நான் என்னோடய சேனலில் ஸ்விட்ச் வேர்ட் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையுமே நீங்கள் கேட்கலாம். இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் கோல் இருக்குது, அதுக்கு என்ன ஸ்விட்ச் வேர்ட் யூஸ் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கான ஸ்விட்ச் வேர்டை அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஆல், பை.